ஹாய் நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீட்டிலே நீங்கள் எப்படி ஃபேஸ் அண்ட் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுறதா இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாடி கேர் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து பாடி உப்டன் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு கப்பில் வந்து கர்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இண்டஸ் வேலியோட முலேத்தி பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறேன். லிக்ரஸ் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்களே அதுதான். நெக்ஸ்ட் நான் வந்து இண்டஸ் வேலியோட ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் சாண்டல்வுட் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட உப்டன் வந்து ரெடி ஆயிரும். இந்த உப்டன் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த உப்டன் வந்து ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன் டேன்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்கின்னை நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காக வச்சுக்கும். இது ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பாடி லோஷன் அப்ளை பண்ணும். இது வந்து வேஸ்லினோட பாடி லோஷன். இந்த பாடி லோஷன் சூப்பர் லைட் வெயிட்டாக இருக்கும், அப்படியே பிளெண்ட் ஆயிரும் ஸ்கின்ல. அண்ட் இந்த லோஷன் நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் சூப்பரான ஒரு பாடி லோஷன். இப்போ கரண்ட்டாக நான் இதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். இப்போ அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஃப்ரீடம் சேல் வந்து போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 7th ஸ்டார்ட் ஆகுது. டாப் பிராண்ட்ஸில் 70% வரைக்கும் ஆஃப் வரும் அந்த டைமில். ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்டிங் ஃபேஷியல் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு நீங்கள் நார்மல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மில்க் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ரா மில்க் காய்ச்சாத பால் வந்து எடுத்திருக்கேன். காட்டன் பேடில் போட்டுட்டு அதை ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ட்ரை நார்மல் ஸ்கின் டைப்னா நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா பால் அவாய்ட் பண்ணிவிடுங்க, யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து ரோஸ் வாட்டர். பாலுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 5 minutes ஃபேஸில் வச்சுட்டு அப்புறமா வாஷ் பண்ணிவிடுவேன் நார்மல் வாட்டரில். ஃபேஸில் இருக்க ஈரம் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்புக்கு நம்மளே ஒரு சிம்பிளான ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து க்ரீன் டீ பேக். நம்ம நார்மலாக எப்படி க்ரீன் டீ செய்வோமோ அதே மாதிரி தான். இதனால் சுடு தண்ணியில் போட்டு பேக் அப்படியே டிப் பண்ணி அப்படியே விட்டுருங்க. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். க்ரீன் டீ வாட்டரும் யூஸ் பண்ண போகிறோம், க்ரீன் டீ பேக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு டோனர் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம டோனராக யூஸ் பண்ண போகிறோம். டீ பேக்கில் இருக்கிற க்ரீன் டீ வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இதோட டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். அதே டைமில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்ஷாலாம் இருக்காது. இதில் ஒரு ஸ்பூன் நம்ம வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபேஸ் ஷாப்போட அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அலோவேரா ஜெல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட க்ரீன் டீ ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஸ்டெப்ஸ் மட்டும் தான் இந்த ஃபேஷியலில் காமிக்க போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நான் இன்க்ரீடியன்ஸ் மாற்றுவேன். யார் இந்த ஸ்டெப் பண்ணணும், யார் இந்த ஸ்டெப் பண்ணக்கூடாது, அது எல்லாமே மென்ஷன் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப் யார் அவாய்ட் பண்ணணுன்னா, உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, கொஞ்சம் பட்டாலே ஸ்கின் வந்து ரொம்ப ரெட் ஆகிடுது, அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னே இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈரமாக இருக்கணும் ஃபேஸ். அப்போ தான் ஸ்க்ரப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து இந்த ஸ்க்ரப் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். ஃபிங்கர் டிப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்ம லைட்டாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும் சர்க்குலர் மோஷனில். க்ரீன் டீயோட லீவ்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனாக ஆகும் ஃபேஸை. அலோவேரா ஜெல் வந்து ஸ்க்ரப்புக்கு நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டர் கொடுக்கும். ஸோ ஸ்க்ரப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. அண்ட் ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமே எனக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது ஃபேஸில். ஃபேஸ் நல்லா சாஃப்டாக க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட்டான ஸ்டெப் ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து ஹனி ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஹனி. அதே ஈக்குவலான குவான்டிட்டியில் நான் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் இன்க்ரீடியண்ட்டுக்கு நமக்கு அலோவேரா ஜெல் வேணும். கிளியராக ப்யூராக இருக்க மாதிரி அலோவேரா ஜெல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் அலோவேரா செடியிலேருந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த க்ரீன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எல்லோ பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில டைம் ஃப்ரெஷ் அலோவேரா யூஸ் பண்ணும்போது ஸ்கின் அரிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால தான் வெறும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்க்கு நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் ஃப்ளவர் வந்து நீங்கள் கடையில் வாங்கினது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்களே அரிசியை வந்து வீட்டில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி மாஸ்க் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்.
நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, ஏதான ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை எதனா ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணோன்னா அன்றைக்கி மார்னிங்கே நான் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுவேன். நான் யூஸ்வலாக என்னோடய சேனலில் நான் என்ன பர்சனலாக அப்ளை பண்ணணும், எனக்கு என்ன ஒர்க் ஆகுதோ அது மட்டும் தான் என்னோடய சேனலில் காமிப்பேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸும் இருக்குது, நீங்கள் அதுவும் பார்க்கலாம். ஏன்னா அதில் இருக்க கமெண்ட்ஸும் படிங்க. ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி ஒர்க் ஆகுதுன்னே சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த DIY ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அரிசி மாவு, பாலெல்லாம் ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஹனி வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும், சாஃப்ட் ஆக்கிடும் ஸ்கின்னை. ஆலோவேரா ஜெல் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். இது ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க நார்மல் வாட்டரில். நெக்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். இது விஷ்கேரோட வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர். ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும். நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள் ஸ்கின்னை. நீங்களே பார்ப்பீங்க டிஃப்ரென்ஸ். நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு இதே மாதிரி வேறு எதாவது வீடியோஸ் என்னோடய சேனலில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நான் உங்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் சக்ஸஸ் பை. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.